வணக்கம். சுரேஷ் நாயுடு பேசுகிறேன். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூ. 1000 தரேன், நீ ரூ. 2000 தர அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வச்சு விட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை அளிக்கக்கூடிய அறிவிப்பு இது. முதல்ல அரசியல்வாதிகள் இந்த அறிவிப்பை வந்து வாபஸ் வாங்கணும், கட்டாயமாக வாபஸ் வாங்கணும். எங்களுக்கு தேவை இந்த மாதம் 1000 ரூபாய் இதெல்லாம் வந்து தேவையில்லை. மாதம் ஒரு வேலை வேணும், நிரந்தர வேலை வேணும். குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் வேலை வேணும். அப்படிலாம் ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்கணுமா, அதில் ஒரு 4 பேர் 3 பேருக்கு கம்பல்சரி வேலை வேணும். வேலை கொடுங்க. வேலை தேடி ஊற்றிங்கன்னா குறைஞ்சபட்சது இன்றைக்கி வேலைக்கு போனான்னா 12,000 ரூபாய் இருக்குது சம்பளம். அவன் அந்த காசை வச்சு அவன் சந்தோஷமாக இருப்பான். நீங்கள் கொடுக்குற 1000 வச்சு இதை வச்சு அதை வச்சு என்ன பண்ண முடியும்? எல்லாமே விலைவாசி உயர்வு தான் ஐயா. இது போல் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால தயவுசெய்து இந்த இலவசத்தை வந்து கட் பண்ணுங்க. இது வந்து தேவையே இல்லாத ஒரு இலவசம், சரிங்களா? சுத்தமாக வேண்டாம், இது வேண்டாம். இது வந்து நம்மளை ரொம்ப நாசமாக்கும். பணக்காரன் வந்து எப்போவுமே பணக்காரனாக இருந்துக்கிட்டே இருப்பான். இப்போ லட்சத்தில் சம்பாதிக்கிறவனுக்கு ஓகே. இப்போ 100 அதாவது 100களில் சம்பாதிக்கிறவன் வந்து ரொம்ப நொந்து போயிடுவான். அதாவது அவன் விலைவாசியெல்லாம் அவனால் சமாளிக்க முடியாது. ரொம்ப இது வந்து லட்சத்தில் சம்பாதிக்கிறவன், கோடியில் சம்பாதிக்கிறவன் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆயிரங்களில் சம்பாதிக்கிறவனுக்கெல்லாம். மற்ற ஆட்களுக்கெல்லாம் இது வந்து லாக்கிப்பட்டு வராது. கொஞ்சம் இது பண்ணி பரிசீலனை பண்ணுங்கள். தயவுசெய்து இது வேண்டாம்.